2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுக அமோக வெற்றி வெளியான புதிய கருத்து கணிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி என்பது இருப்பது நம்ம அனைவருக்குமே தெரியும். அதாவது 4 முனை போட்டியிலே அதிமுக, பாஜக கூட்டணி கட்சிகள், திமுக, காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள், இதிலும் காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் கூட்டணி என்பது இன்னும் முடிவாகாத ஒரு சூழல் என்பதுதான் இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி. இப்போ 4 முனை போட்டியிலே மும்முனை போட்டி தான் விறுவிறுப்பாக இருக்க போகிறது என ஒவ்வொரு நிறுவனங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அதிமுக, திமுக, தமிழக வெற்றி கழகம், இந்த 3 கட்சிகளுக்கிடையே தான் வெற்றி தோல்வி என்பது தீர்மானிக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம் அதிரடியான ஒரு கருத்து கணிப்பை நடத்தி வெளியிட்டாங்க. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு 39 தொகுதிகளுக்கும் திமுக தான் வெற்றி பெறப் போகிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதிகள் மொத்தமாக 40 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறப் போகிற ஒரு சூழல் என்பது இருக்கும். அதேபோல் மத்தியிலே பாஜகவுடைய ஆட்சி தான் அமைக்கப்படும் என இந்த நிறுவனம் கருத்து கணிப்பை நடத்தி வெளியிட்டாங்க. அது அப்படியே பழித்திருந்தது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே போலத்தான் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் ஒரு கருத்து கணிப்பை நடத்தி வெளியிட்டிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது குறித்து சைனிங் இந்தியா நியூஸ் வெளியிட்ட ஒரு அதிரடியான கருத்து கணிப்பு அப்படியே நடந்திருந்தது. தற்போது சைனிங் இந்தியா நியூஸ் தமிழக சட்டசபை தேர்தல் குறித்து வெளியிட்ட ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் அதிமுக வெற்றி பெறக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது அப்படிங்கிறதை தெல்ல தெளிவாக காட்டுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அதிமுக, பாஜக கூட்டணி கட்சியை பொறுத்த வரைக்கும் 108 தொகுதிகள் வெற்றி என்பது உறுதியாம். அதிலே +−15 தொகுதிகள் வெற்றி தோல்வி என்பது ஒரு நிர்ணயிக்க முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக, காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 101 தொகுதிகள் வெற்றி என்பது உறுதி. இதிலே +−11 தொகுதிகள் என்பது வெற்றி தோல்வி என்பது நிர்ணயிக்க முடியாத சூழல் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தபடியாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 20 தொகுதியில் வெற்றி வாய்ப்பு என்பது உறுதியா. +−6 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி தோல்வி என்பது நிர்ணயிக்க முடியாதா இருக்கிறது. அதுக்கடுத்து அதர்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு 5 தொகுதிகள் வரைக்கும் சுயேட்சை வேட்பாளர்கள், சின்ன சின்ன அமைப்புகள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதிலே +−2 தொகுதிகள் வரைக்கும் முன்னம் பின்னம் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பை சைனிங் இந்தியா நியூஸ் நிறுவனம் அதிரடியாக வெளியிட்டிருக்காங்க. இதிலே அதிமுக 108, திமுக 101, தமிழக வெற்றி கழகம் வெறும் 20 தொகுதிகள் என மொத்தமாக பார்த்தீங்க கருத்து கணிப்பை நடத்தி வெளியிட்டிருக்காங்க. இதிலே அதிமுகவிற்கு +−15 தொகுதிகள் வெற்றி தோல்வி என்பது நிர்ணயிக்க முடியாத கடும் போட்டி என்பது நிலவும் அப்படிங்கிறாங்க. அதே போல திமுகவிற்கு +−11 தொகுதிகள் என்பது கடும் போட்டி என்பது இருக்குமா. தமிழக வெற்றி கழகத்திற்கு 6 தொகுதி வரைக்கும் கடும் போட்டி என்பது இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது அதிகமாகவே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகளை தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைனிங் இந்தியா நியூஸ் நிறுவனம் அதிரடியான கருத்து கணிப்பை நடத்தி வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் தேர்தல் முடியாமல் எதையுமே கருத்தில் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்ல அதற்கு மாற்று கருத்தில் எதுவும் சொல்ல முடியாது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.